ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் கஸ்டர்ட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு 2 ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கேரட் சீவிர சீஸில் நம்ம சீஸ் எடுத்துக்கிடலாம். அப்புறம் பாதாம் ஒரு 10லேருந்து 15 பாதாம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி ஒரு 15 முந்திரி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை ரெண்டையும் தோல் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிறோம். பாதாமும் முந்திரியும் அரைச்சி இந்த மாதிரி நல்லா மை போல் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தாப்புல ஆப்பிளையும் நான் சீச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம காய்ச்சின பால் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். இதை திரும்படியும் நம்ம சூடுபடுத்தி எல்லாத்தையும் திரும்படியும் காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஆறு இருக்கேன். பால் கொதிக்கவும் உங்களுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்குருவோம். இதில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்காங்க. கூடவேவும் பால் பவுடர், மில்க் பவுடர் அதையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமையும் முந்திரியும் சேர்த்துடலாம். இதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் பால் ரொம்ப கெட்டியாயிரும். ஒரு 2 ஸ்பூன் போதும். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதையும் நம்ம சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் நம்ம கையெடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதை கிளறி விட்டால் போதும். கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொங்கிருச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பால் ஆறவும் நம்ம சீச்சி வச்சுருக்கிற ஆப்பிளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீச்சி வச்சுருக்கிற ஆப்பிளை இதில் சேர்த்துருவோம். நம்மளுடைய ஆப்பிள் கஸ்டர்ட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிடலாம். இப்போ ஐஸ் க்யூப் போட்டு நம்ம ஐஸ் க்யூப் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம கஸ்டர்ட் அதில் சேர்த்துடலாம். வெறும் ஆப்பிள் சாப்பிடாம இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.